நெற்றியில் மங்கள சின்னமே இறையருள் விபூதி மின்னுமே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். நம்ம ஊரு கோயில்கள் பவர்ட் பை கந்தவிலாஸ். காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு என்ற ஊரில் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த எல்லையம்மன் கோயில் அமைந்துள்ளது. தொண்டை மண்டல பகுதியை ஆட்சி செய்த விஜயநகர மன்னர்களில் ஒருவரான கிருஷ்ணதேவராயர் ஒரு நாய் துணையோடு காட்டுக்கு வேட்டையாட சென்றனர். வேட்டையாடுவதில் மட்டுமே அவர் ஆர்வம் இருந்தது. நேரம் போனதே தெரியவில்லை. தாகமெடுத்த போது மன்னன் நீர்நிலைகளை தேடி அலைந்தார். எங்கும் இல்லை. ஒரு கட்டத்தில் சோர்வாகி மரத்தடியில் அமர்ந்து விட்டார். உடன் வந்த நாயோ மன்னனின் நிலைமையை புரிந்து கொண்டு நீரை தேடி அலைந்தது. தனது உடலை நீரில் நனைத்து மன்னனை நோக்கி விரைந்தது. உடலை சிலிர்த்தது. அதிலிருந்து தெரித்த நீர் மன்னன் முகத்தில் பட்டு கண் திறந்தார். நாய் கண்டுபிடித்த ஓடையை நோக்கி இருவரும் சென்றனர். அதில் நீரை பருக முயன்ற போது அருகே எலுமிச்சை ஒன்று மிதந்து வந்தது. அடுத்தது ஊற்று நீர் போல் மேல் தென்பட்டது. ஒரு அம்மன் சிலை ஒன்று மேலிருந்து வந்தது. மன்னன் ஆச்சரியமடைந்தார். அதை சேவகர்கள் மூலம் வெளிக்கொண்டு வந்து பெரிய கோயிலை கட்டி பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அம்மன் சிலை காட்டு எல்லை பகுதி ஊற்று நீர் தடாகத்தில் கிடைத்ததால் அம்மனுக்கு ஊற்றுக்காடு எல்லையம்மன் என்ற பெயர் வந்தது. அந்த பெயர் மருவி ஊத்துக்காடு என்றானது. கிருஷ்ணதேவராயரின் மெய்காப்பாளர் நாகல் நாயுடு கனவில் அம்மன் தோன்றி தன்னை ஊரின் கிழக்கு பகுதியில் வைத்து வழிபட கூறினார். அதன்படியே மாற்றப்பட்டது. பிரதிஷ்டை செய்த கொஞ்ச நேரத்திலேயே அம்மனின் உக்கிர பார்வையால் அந்த பகுதி பற்றி எரிந்தது. இதனால் ஊர் மக்கள் பயந்தனர். அதன் பிறகு அம்மனை நுழைவு வாயிலை பார்த்தபடி இல்லாமல் இடமாற்றி வைத்தனர். அதன் பிறகு பூஜைகள் செய்து சாந்த ரூபிணியாக பிரதிஷ்டை செய்தனர். கோயிலுக்குள் நுழைந்ததுமே 4 கால் மண்டபத்தை காணலாம். பலிபீடம், கொடிமரம் அமைந்துள்ளது. மற்ற கோயில்களில் பலிபீடம் வட்ட வடிவில் இருக்கும். இங்கு கூம்பு வடிவில் இருக்கிறது. 5 நிலை கொண்ட ராஜகோபுரத்துடன் கோயில் அழகாய் காட்சி தருகிறது. இந்த கோயிலில் சிவ ஆகம முறைப்படி ஒரு கால பூஜை நடக்கிறது. ஆடி மாத திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதை விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்திலேருந்து இந்த நிர்வாகம் நிர்மாணிக்கப்பட்டது. 1608 ஸ்தாபிதம்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது இந்த கோயில். இதை 4 பங்குதாரர்கள் இதை நிர்ணயிச்சின்னு வராங்க. அதில் முதல் பங்குதாரர் ஜொர்சாமி நாயுடு வகைரா 1, 2வது கந்தசாமி நாயுடு வகைரா 2, 3வது முனுசாமி நாயுடு வகைரா 3, 4வது கலிய நாயுடு வம்சாவளின்னு சொல்லிட்டு 4 வம்சினது 4 அரங்காவலர் இந்த கோயிலை நிர்ணயிச்சின்னு வராங்க. இது என்டோர்மெண்ட் கோயிலுக்கு அப்பாற்பட்ட கோயில். அதாவது இந்த கோயிலில் சித்திரை மாதம் அம்பாள் அந்த வைரன் குளத்தில் பிறந்ததுனால, இந்த அம்மா மூலா நட்சத்திரத்தில் பிறந்ததால் இந்த அம்மாவுக்கு சித்திரை மாதம் மூலா நட்சத்திரத்தில் நாங்கள் கொடியேற்றி பிரம்ம உற்சவம் சிறப்பாக 10 நாட்கள் செய்வோம், நிகழ்ச்சி வருகிறோம். 10வது நாள் கடைசி நாள் அன்று திருக்குளத்தில் தெப்பல் விடுகிறோம். அடுத்தது மாதம் ஊஞ்சல் அமாவாசை ஊஞ்சல் மண்டபம் ஊஞ்சல் உற்சவம் நடத்தி வருகிறோம். அடுத்தது ஆடி மாதம் கூழ் ஊற்றல் திருவிழாவை செய்து வருகிறோம். மற்ற நாடுகளில் பக்தர்கள் கேட்கும் நாட்களில் நாங்கள் அம்மனை திருவிழா செய்து கொடுக்குறோம். அம்மன் ஆற்றில் புரிந்து வாக்களிப்பார். மற்றும் அமாவாசை அன்று 1000 பேர்களுக்கு அன்னதானம் திருக்கோயிலில் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு 9433903272.